காவுதம புத்தர் மற்றும் அவரின் விரோதியான தேவதத்தன் என்பவரை பற்றியது. தேவதத்தன் புத்தரின் சகோதரருடன் மகனாக பிறந்தும் பொறாமை மற்றும் கோபத்தால் நிறைந்தவராக இருந்தான். அவர் பல முறை புத்தரை கொல்ல முயற்சித்தார். ஒரு முறை தேவதத்தன் ஒரு பெரிய கல்லை மலையின் மீதிருந்து புத்தர் மீது உருட்டினான். ஆனால் கல்பாறையில் மோதி சிறு துண்டுகளாக உடைந்தது. அதில் ஒரு சிறு துண்டு புத்தரின் காலில் பட்டு இரத்தம் வடியும் காயத்தை ஏற்படுத்தியது. புத்தர் வலியை பொருட்படுத்தாமல் அமைதியாக தமது காயத்தை கட்டி போர்த்துக் கொண்டார். அவரை சூழ்ந்து நின்று கொண்டிருந்த சீடர்கள் கோபமடைந்தனர். இந்த தேவதத்தனை நாம் எப்படி தண்டிக்கலாம் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். இதை கேட்ட புத்தர் சீடர்களை நோக்கி அமைதியாக பேசினார். சீடர்களே, நீங்கள் எவருக்காக கோபப்படுகிறீர்கள்? பகைவர் தேவதத்தனுக்காக ஐயா, என்றனர் சீடர்கள். புத்தர் புன்னகைத்தார். சீடர்களே, தேவதத்தன் என்னை காயப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அவர் என்னை கோபப்படுத்த முடியுமா? சீடர்கள் குழப்பமடைந்தனர். புத்தர் விளக்கினார். கோபம் ஒரு விஷம். அது மற்றொருவர் கொடுக்கும் ஒரு பரிசு அல்ல. அது நாம் தானாகவே தேர்ந்தெடுக்கும் ஒரு உணர்ச்சி. ஒருவர் உங்கள் மீது கல்லை எறிந்தால் நீங்கள் அந்த கல்லை பிடிக்க மறுக்க முடியும். அதேபோல் ஒருவர் உங்களுக்கு கோபம் அல்லது வெறுப்பை கொடுக்க முயற்சித்தால் நீங்கள் அதை ஏற்க மறுக்க முடியும். கோபம் என்பது மற்றவர்களின் தவறுகளுக்காக நாம் தண்டனை அனுபவிக்கும் ஒரு நஞ்சு. தேவதத்தன் தனது செயல்களின் விளைவுகளை அனுபவிப்பான். ஆனால் நாம் அவனை மன்னித்து நமது மனதில் அமைதியை காக்க வேண்டும். மன்னிக்காதது என்பது வெறும் கல்லை கையில் பிடித்துக்கொண்டு அதன் காரணமாக வலி கொடுத்துக் கொள்வது போன்றது. அந்த கல்லை விட்டெறிவதே விடுதலை.